இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஃபேஸ் சிஸ்டத்தோடைய சிடி காயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், சிடி காயில்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் சிடி காயில் ரொம்ப அவசியமாக தேவைப்படும்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கு இப்படிலாம் தேவைப்படுது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட், நெட் இம்போர்ட், நெட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறது தான் இது. ஸோ ஒரு பேனல் வைஸாகவும் நம்மளால் பார்த்துக்க முடியும், டோட்டல் சிஸ்டம் வைஸாகவும் பார்த்துக்க முடியும், லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த் அந்த மாதிரியான விஷயத்தையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறதுனால மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து 50-50 தான் இருக்கும். அதாவது 50% நான் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், 50% நான் இங்கேருந்தே என்னோடய ஆஃபீஸ்லேருந்தே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த என்ஃபேஸ் சிஸ்டம் வந்து சர்வீஸ் ரிலேட்டடாகவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஒரு கன்சியூமராக உங்களுக்குமே கூட இதை வந்து ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளேன்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப